அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நீங்க ஆன்லைன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் ஒண்ணு டெவலப் பண்ணி உங்களுக்காக வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒண்ணு எப்படி டெவலப் பண்ணி எடுக்கிறேங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லப்படுறதில்ல, என்னோட கிளாஸில் இருக்கிற வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். சில வெப்சைட்டை நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் ஐடியாக்களை விலையும் கொண்டு உங்களுக்கு இது என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஒர்க் பண்ண சரி. ஆனால் கன்ஃபார்மாக இது வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்காக நீங்கள் கட்டி எழுப்புறீங்களா, நீங்கள் என்னென்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்து மணி வரணும், அதே மாதிரி வேலை குறை இருக்கணும், காசு கூட, இப்படி எல்லா மித்தையும் இப்படி ஒரு எல்லா மெஜிக்கையும் வந்து உங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்து விட்டுட்டு ரியலான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போவீங்கன்னு சொன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு இது பண்ணும். அடுத்தது என்னன்னா ஒரு கான்செப்ட், நீங்க ஒரு செலவு செய்றீங்க. இப்போ ஒரு தேவைக்காக நீங்க ஒரு மணி மேக்கிங்கை பில்டப் பண்ணி எடுக்கிறதுக்காக நீங்க செலவு செய்றீங்களே, அதை வந்து சரியான இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. அதாவது நான் சொல்ற விஷயத்தை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாங்க உங்களை வந்து ஸ்கூல்ல கொண்டு விடுறோம். ஓகே, நீங்க உங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு கிரேட் 1ல அல்லது மொண்டசரியிலேருந்து கிரேட் 1 ஸ்கூல் நம்ம சிஸ்டத்தை கொண்டு வரோமே, கிரேட் 1ல நாங்க விடுறோம்னா, நாங்க உங்கள எதுக்காக விடுறோம்னா, நீங்க கிரேட் 1 கம்ப்ளீட் பண்ணதுமே இன்கம் ஸ்கீம ஜெனரேட் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல. ஓகேயா? இந்த வீடியோ வந்து நீங்க Instagramல பார்த்துட்டு இருக்கிறார்கள். வெல்த் ஃபியூச்சர் அகாடமி, TikTok அல்லது YouTube சேனல்ல ஃபுல் வீடியோ இருக்கும். அத பாருங்க. ஓகே, ரைட். பாருங்க இதுல. ஓகே, இதுல பாருங்க என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப நம்ம கிரேட் 1ல விட்டா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரப்போகுதுன்னா, நீங்க யுனிவர்சிட்டி முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அது வந்து நாங்க எதுக்காக ஸ்கூல்ல விடுறோம்னா, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஒர்க் ஒன்ல போய் இது பண்ணணும். ஓகே. அந்த அந்த அதுக்காக தான் நம்ம உங்கள படிக்கிறதுக்கு விடுறோம். நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஒரு சிஸ்டம்னா என்ன? டைமிங்னா என்ன? இதில எஃபோர்ட்னா என்ன? லேர்னிங்னா என்ன? இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க வந்து இப்ப நீங்க லேர்ன் பண்ணிட்டு போறீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப யுனிவர்சிட்டி முடிச்சு நீங்க வொர்க் எடுக்க போறீங்க. நீங்க கிரேட் 1ல இருந்து யுனிவர்சிட்டி முடிக்கும் வரையுமா, இந்த படிப்புக்காக மட்டும் நீங்க செலவு செய்த தொகைய ஒரு நாளைக்கு வீட்ல இருந்து நீங்க சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த அமௌண்ட்ட நீங்க வொர்க்குக்கு போவீங்க தானே, வொர்க்குக்கு போய் எவ்வளவு காலத்துல நீங்க ரிட்டர்ன் எடுப்பீங்கன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மாசம் ரூ. 1,00,000 வேலைக்கு போறீங்க. நீங்க ஆரம்பத்துல யாரும் அப்படி போக மாட்டாங்க. நீங்க மாசம் ரூ. 1,00,000 வேலைக்கு போறீங்கன்னு சொன்னாலும், எது ஸ்மார்ட் ஒர்க்கா? நீங்க ஸ்கூல விட்டுட்டு போய் அது அது இல்ல. நீங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சு எடுத்து நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க தானே. அப்ப அந்த ரூ. 1,00,000 நீங்க மாசம் எடுத்தாலும், நீங்க கணக்கு பார்த்த அமௌண்ட்ட விட நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து நீங்க 0ல எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாம தான் நீங்க வந்து வொர்க் பண்றீங்க. இல்லைங்களா? வருஷ கணக்குல நீங்க வொர்க் பண்றீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனா இங்க என்னன்னா ரிசல்ட்ஸ் குயிக்கா வரப்போகுது. இப்ப பாருங்க, நம்ம ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில்ல வச்சு தான் இது செய்ய போறோம். அதாவது நான் உங்களுக்கு சொல்லப் போற கான்செப்ட் என்னன்னா, வெப்சைட் ரன் பண்றது. வெப்சைட் வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க Googleல உங்களோட வெப்சைட்ட இண்டெக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு மணி மேக்கிங் மெஷின் தான். ஓகே. அ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம Google AdSense தான் பேஸா வச்சு படிப்போம். பட் வந்து நீங்க AdSense நீங்க நிறைய AdSenseக்குரிய இது பிளாட்ஃபார்ம், அதாவது அட்வர்டைஸ்மென்ட் உங்களோட வெப்சைட்ல ஷோ பண்றதுக்கு நிறைய இன்ஃபோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நம்ம மெயினா Google AdSenseயே பார்ப்போமே. கஸ்டமைஸ் அதே மாதிரி நிறைய விஷயங்கள், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த கேட்டகரியில நீங்க இப்போ ஒரு இது பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பிஸ்னஸ், புக்ஸ், ஹெல்த் ரிலேட்டடா ஒரு நான் கிரியேட் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கண்ட்ரில இருந்து, யூரோப் கண்ட்ரிலன்னா ஆட்கள் கூட, இந்த அமௌண்ட் கூட, ஏசியன் கண்ட்ரிலன்னா அமௌண்ட் குறையும். நான் சும்மா ஃபில் பண்ணக்குள்ள உங்களுக்கு மந்த்லி 50,000 பேரு. நான் ஒரு போஸ்ட்ட போடுறீங்க. அந்த போஸ்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எப்படின்னு சொல்றேன். அதிலிருந்து ஒரு போஸ்ட்லேருந்து நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு மந்த்லி 50,000 பேர் நீங்க விசிட் பண்ணி எடுக்கலாம். அப்ப ஏசியன் கண்ட்ரில $1,900. இதுவே வந்து நீங்க யூரோப் கண்ட்ரில இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இதுல அமௌண்ட் வந்து கூட வரும். அதே மாதிரி இந்த கேட்டகரிய நீங்க மாத்தினாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்ல ஒரு மாற்றம் வந்து வரும். ஓகே. ஷாப்பிங்ல மாத்தினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். அதை செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. விசிட்டர்ஸ் கூட கூட உங்களுக்கு இது வரும். ஒரு போஸ்ட்ல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட், இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு 5 போஸ்ட் படி நீங்க ஒரு வருஷத்துக்கு போட்டு எடுத்தாலே, நீங்க 1000 போஸ்ட் போட்டிருப்பீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆள் விசிட் பண்ணாலே, உங்களுக்கு வந்து 1000 போஸ்ட்டுக்கு, ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் விசிட் பண்ணாலே உங்களுக்கு 10,000 விசிட்டர்ஸ் வந்துரும். ஓகே, ரைட். அதோட மெயின்டெனன்ஸ் சில விஷயங்கள் இத கட்டி எழுப்பணும் உங்களுக்காக. ஓகே.
ரைட். நம்ம இத கான்செப்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்றோம். நான் பேஸா எங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் இத சம்மந்தமா தான் இது பண்றேன். இங்கேருந்து நம்ம இப்ப இதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் சில இது நம்ம எக்ஸ்பென்சஸ் அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்றேன்னா, உண்மையாவே வந்து ஆன்லைன்ல இருந்து நீங்க அந்த மணிய எடுக்கணும். நீங்க ஆன்லைன்ல செலவு செய்றதுக்கு, ஆன்லைன்ல இருந்து தான் மணி எடுக்கணும். ஆன்லைன்ல மணி எடுக்கிறதுக்கு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்தா பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு நீங்க மாத்தணும். உங்களோட ஏர்னிங்ஸ நீங்க ஆக்டிவ்ல இருந்து பெசிவ்க்கு மாத்தணும். ஏன்னா, இந்த ஆக்டிவ் இன்கம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய பேசிக் நாலேட்ஜ தரும். வெப்சைட்னா என்ன? அதில கன்டென்ட் எப்படி வருது? அதில அட்வர்டைஸ்மென்ட் எப்படி பேஸ்ட் ஆகுது? ஒரு கூகுள்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி அந்த சர்ச் பண்ணப்படுது? அது என்ன? கீவேர்ட்னா என்ன? அந்த விஷயமெல்லாம் நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல வேலையோடயே படிப்போம். நீங்க இந்த எமது பாடநெறி எவ்வாறான வேலைகள் காணப்படும் இருக்கு அத பார்த்தீங்கன்னா சரி, இங்க வந்து எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில ஜாப்ஸ் எல்லாம் பாருங்க, போனஸ் குடுக்குறோம். டெய்லி போனஸ், வீக்லி போனஸ். ஃபாரின்ல இருக்கிறார்களுக்கும் பாருங்க, சவுதி, துபாய், கட்டார் இப்படியான நாடு இங்க பாருங்களேன். இதுல இந்தியா, இந்த அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் பெர் டே ஏர்னிங்ஸா இங்க பாருங்களேன். சவுதி, இந்தியா, சவுதி, துபாய், சவுதி இப்படியா நிறைய பேரு டே அது $1 ஏர்ன் பண்ணாங்கன்னு வைங்களேன். அவன் போனஸ் $1 குடுக்குறான். இவங்க வொர்க் பண்றதுக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் வேற. அப்போ $1 வந்து மாசம் $30 ஆகுது. ரூ. 10,000க்கு யாரா வந்துருது. ஸோ அப்படி விஷயமெல்லாம் இருக்கு. பாருங்க $700 அப்ப இந்த $700 ஏர்ன் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஏர்னிங்ஸை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னா, ஒரு நாலேட்ஜ லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நாலேட்ஜ வச்சு நீங்க மல்டிபிள் வகையில நீங்க ஏர்ன் பண்றது ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நீங்க ஏர்ன் பண்ணீங்க. நீங்க கிளாஸுக்கு இங்க ஜாயின் பண்ணாலும் பே பண்றீங்க. அத மத்த ஆட்கள்லாம் வந்து ஏர்ன் பண்ணாததுல நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ஒரு நாலேட்ஜபிளான பெர்சன். அப்ப நீங்க இன்னும் டெவலப் ஆகணும். அதான் விஷயம். இப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏர்ன் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க என்னன்னா ஒரு விஷயத்த பார்க்கணும். நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க இது பண்றீங்கன்னா, கட்டாயம் வந்து ரூ. 1000 இருந்தாலும் வித்ட்ரா எடுக்கிற மாரி. நீங்க பாருங்க, இதுல ரூ. 3000 வித்ட்ரா எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுல வந்து ரூ. 1000 வித்ட்ரா எடுக்கிறார். இப்படி வந்து உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் வந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம மணி பே பண்ற அளவுக்கு நீங்க வெப்சைட்ஸ படிக்கணும். ஓகே. ஸ்கேம்ல மாட்டி விடாம நீங்க யூடியூப பார்த்தே படிக்கலாம். நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு கம்யூனிட்டி அதுக்கு உங்களுக்கு டைம் கிளாஸ் மார்னிங், ஈவினிங் லைவ் கிளாஸஸ் செய்றது தான் இதுவே. மத்தபடி நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கொள்ளலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா? ஓகே ரைட். அப்படி ஒண்ணு உருவாக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி எடுக்கிற மணி இருக்கு தானே, அது சரியான ஒரு தேவைய தான் பூர்த்தி செய்யுமா? அது நீங்க சரியா விலகிக் கொண்டீங்கன்னு ஒரு சொன்னா சரி. ஓகே ரைட். ஸோ இத ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் 1700க்கு மேல ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட கிளாஸ்ல காப்பி பேஸ்ட் ஜாப் டாஸ்க், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் டாஸ்க், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஸ்டாண்டர்ட் குரூப்ல அதெல்லாம் வரும். பிரீமியம் குரூப்ல நீங்க ரைட்டிங், ரைட்டிங், ஃபோட்டோ, வீடியோஸ் அதே மாதிரி ஃப்ரீலான்சர். நம்ம இந்த ஃப்ரீலான்சர்லாம் தான் இப்போ படிக்க போறோம். ஓகே ரைட். அடுத்தது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். அதே மாதிரி 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில், ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். உங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணப்படும். ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். எந்த ஒரு ரிஸ்க்குமே இதுல இல்ல. நீங்க பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணலாம். அது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடமா இந்த ஒர்க்ல ஃபுல் ஃப்ரீடம். நீங்க எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் ஒர்க் பண்ணலாம். அதனால எவ்வளவு ஏர்ன் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஏர்ன் பண்ணணும் அது உங்களோட தனிப்பட்ட இதுவா. அதே மாதிரி நோ பாஸ். உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இதுல மேஜிக் காட்ட மாட்டோம். ஓவர் நைட்ல ரிச் ஆக்குறது இப்படி எல்லாம் இல்லையா? ஓகே. நீங்க ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் நான் சொல்றேன்னா, இத நீங்க உருவாக்கி எடுக்கலாம். இந்த மணி உழைச்சு இது பண்ற ஆட்களுக்கு தான் அதுல ஒரு இது ஒண்ணு விளங்கும். அதையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. அதே மாதிரி இந்த அக்சஸ வந்து இந்த குரூப்ல அக்சஸ நீங்க டிக்டாக் பயோல போய் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்ன்னு ஒரு சொல்லி அத கிளிக் பண்ணிட்டு இதோட அக்சஸ எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இத ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட்டும் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்றதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதே மாதிரி யூடியூப்ல ஆ பிளேலிஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில வீடியோஸ் இதுலயும் ஷேர் ஆகும். அதே மாதிரி ஏஐ டூல்ஸ் அதேபோல இந்த எங்களோட பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் எல்லாம் இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்க இதில செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க வேற கூகுள்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னா, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில ஷோ ஆகும். Facebook, அதே மாதிரி யூடியூப், Instagram, Quora, TikTok, Threads, LinkedIn, டெய்லி மோஷன், அதே மாதிரி மீடியம் இப்படி எல்லா சோஷியல் மீடியாவும் ஷோ ஆகும். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கவே வந்து உங்களுக்கு இந்த
ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாமா. அதே மாதிரி வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸில் வந்து வீடியோஸில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நல்ல இந்த வியூவர்ஸுக்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின இதெல்லாம் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் அட்சென்ஸ் தான் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃப்ரீலான்சரில் உங்களோட முதலாவது நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் செலவழிக்க போகிறீங்கன்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஓகே, அதுக்கு பிறகு அது ஜெனரேட் பண்ணி தந்து அதிலிருந்தே நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஜாப் வந்து போஸ்ட் பண்ணணும். இப்போ இவர் என்ன சொல்கிறார், நீட் அட்சென்ஸ் அப்ரூவ் வேர்ட் ப்ரெஸ் கேட்குறாரு. அதே மாதிரி அட்சென்ஸ் அப்ரூவல் சப்போர்ட் ஃபார் எஜுகேஷன் பிளாக், அதே மாதிரி அட்சென்ஸ் அப்ரூவல் எக்ஸ்பர்ட். அப்போ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அட்சென்ஸ் அப்ரூவல் தரத்துக்குரிய வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட் இந்த நம்ம ஒர்க் பண்ணுற சைட்ஸ்லேயே ஒரு சைடில் பாருங்கள், ஐ வில் கிரியேட் அட் ரெவென்யூ ரெடி பிளாக்கர் அண்ட் வெப்சைட். ஓகே, ஒன்லி $6. அப்போ இதில் ஏர்ன் பண்ணுறது நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஏர்ன் பண்ணுறது இதுக்கு நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். 8 போஸ்ட் ஃப்ரீயாம், போஸ்ட் வில் இண்டெக்ஸாம், ப்ரீமியம் தீமாம், லோடிங் ஸ்பீட் 92 to 100 100% மொபைல் ஃப்ரெண்ட்லியாக, 100% அட் ரெவென்யூ ஃப்ரெண்ட்லியாக, மோர் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஃபவுண்ட் இன் த அட் ரெவென்யூ ரெடி. அப்போ அவர் வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் 8 போஸ்ட் போட்டு தருவார். நீங்கள் மற்றதில் நீங்கள் இது பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஒன்லி $6 அது வந்து இதில் இது பண்ணுவாங்க. ஓகே ரைட். அப்போ நீங்கள் முதலாவது வெப்சைட் ஒன்றை கிரியேட் பண்ணி எடுக்கிறது. நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை, அவங்க கிரியேட் பண்ணி தருவாங்க. கிரியேட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல ஓகே தான். இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு செட்டப் ஒன்று நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதையும் நம்ம இந்த ஃப்ரீலான்சர் ஓகே இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் கொஞ்சம் டீப்பாக படிப்போமா. ஓகே, இதைக்கு நீங்கள் ஃப்ரீலான்சர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்னென்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஜாப்னு பாருங்கள். உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஒரு மந்த்துக்கு எவ்வளோ, ஒரு ஹவருக்கு எவ்வளோ, எக்ஸ்பர்ட் ஃபார் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஆக்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு $6. அப்போ அவங்க எப்படி இது பண்ணுவாங்க பாருங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார் ஃப்ரீலான்ஸ் சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் டு கிரியேட்டிங் கம்பெனிங் என்கேஜிங் கண்டென்ட் ஃபார் அவர் சோஷியல் செயிலிங் வெக்கேஷன் ஏஜென்சி. டாஸ்க் இன்க்ளூட் டிசைனிங் வீடியோ ரீல் அண்ட் கேஷுவல் போஸ்ட் ஃபார் பிளாட்ஃபார்ம் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இது பண்ணுற மாதிரி. இதை நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஜிக்கா இதை எனக்கு தேவை, நீங்கள் செய்து தரதுக்கு யார் இருக்கிறீங்கன்னு சொல்லி போடுங்க. அதில் நிறைய பேர் உங்களுக்கு பீட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், பார்ட் டைம் சோஷியல் மீடியா மேனேஜர் $10 to $30. அப்போ இவர் என்ன சார், ஐம் லுக்கிங் பார்ட் டைம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், இங்கே கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்கிறாங்க. இப்படி இதில் நிறைய பேர் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் ப்ரொப்போசல் பண்ணுவாங்க. அப்போ இவங்களை நீங்கள் ஒரு ஆள் தெரிவு செய்து இவங்கள்ட்ட பேசுங்க. இவங்கள்ட்ட நீங்கள் பர்சனலாக பேசுவீங்க. நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, எவ்வளோ நேரம், என்ன செய்ய தருவீங்க, எந்த இதுதான்ங்கிற விஷயத்தை நீங்கள் கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு இப்படி பே பண்ணுறேன், எனக்கு இன்கம் நீங்கள் நல்லா உங்களோட ஒர்க் நல்லா இருந்தால் நான் ஃப்யூச்சரில் இதாக பே பண்ணுவேன், நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியான ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆட்களை நீங்கள் ஹையர் பண்ணுறன்னு சொன்னால் நீங்கள் எடுத்ததுமே பெரிய அமௌண்ட். நான் சொல்கிறேன்னே, இப்போ என்னோட வெப்சைட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் இங்கே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாமையும். அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் வந்த மாதிரி போயிடும், இதுவும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே ரைட். இவங்க ப்ரொஃபஷனல் ஆக்கள் $15 per hour, $130 per hour. இங்கே பாருங்கள், $35 per hour, $6 per hour. இவங்கெல்லாம் கம்பெனி வைஸாக செய்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக செய்து தருவாங்க. ஓகே, ஸோ இப்படி ஆக்களை ஹையர் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியா இது பண்ண பாருங்கள். ஏன்னா அந்த சோஷியல் மீடியா ரீச் தான் உங்களை என்ன செய்யும், குயிக்காக பூஸ்ட் பண்ணப்படும். கூகுள் ரேங்க் பண்ணுறது ஒரு இப்போ இவங்க எஸ்இஓ ரைட்டிங் இது பண்ணுறது. இப்போ ஆர்டிக்கல் நீங்கள் போஸ்ட் பண்ணால் சரி, அதுவும் வந்து கூகுளிலேருந்து டைரெக்டாக வர அந்த ட்ராஃபிக்குக்கும் நீங்கள் வேறு ட்ராஃபிக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏர்னிங்ஸ் வந்து இதுக்கு கூட. ஓகே ரைட், கூகுளிலேருந்து வாரதுக்கு. ஓகே ரைட். அப்போ அப்படின்னா நீங்கள் இது அட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும், போஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்கள ஹையர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆர்டிக்கலில் மட்டும்தான் உங்களோட இதில் ஆர்டிக்கல் மட்டும்தான் இது பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி தரதுக்கு இருக்குது. ஐ வில் ரைட் 15 articles with 100% யோஸ்ட் எஸ்இஓ ஸ்கோர். அதாவது யோஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பிளகின், வேர்ட் ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு பிளகின். அந்த பிளகின் இது பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணுற மாதிரி பாருங்கள். $7 15 ஆர்டிக்கல். அப்போ நீங்கள் 15 நாளைக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் மாதிரி தான் சொல்கிறாரு, யோஸ்ட் எஸ்இஓட
இது $3. 15 ஆர்டிக்கல் இவங்களுக்குள்ளே ஒரு இது ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட் நம்ம படிக்கிறோமே அந்த வெப்சைட்ல இருக்கிற ஜாப்ஸா இப்படி நிறைய இருக்கு. அதை நீங்க தேவையானாக்கள் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ நீங்க ஆர்டிக்கல் இது பண்றதா அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னா நீங்க ஃப்ரீலான்சர்லையும் நீங்க உங்களுக்கு எப்படி தேவை ஆர்டிக்கல் ரைட் பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட பட்ஜெட் எவ்வளவோ அதை மென்ஷன் பண்ணிட்டு இப்போ இவங்க அப்படித்தானே சொல்றாங்க இவ்வளவு என்ன பட்ஜெட்னு சொல்லி அப்படி உங்களோட பட்ஜெட்டை சொல்லி நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ப்ரொபோசல் ஒன்று போடுங்க. இதுக்கு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா சரி அவனை மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க வந்து மணியை டைமுக்கு டைம் போஸ்ட் பண்றதா நீங்க அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே. நீங்க எப்படி உங்களோட பில்டப் பண்ணி எடுக்கணும்னா நீங்க எந்த கேட்டகரியில் நீங்க எந்த கேட்டகரிலையும் இது பண்ணலாம். ஆனா நம்ம சஜஸ்ட் பண்றோம் என்னன்னு சொன்னா இந்த 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 நான் கேட்டகரியை ஃபில் பண்ணக்குள்ள நான் மினிமம் அமௌண்ட் 50,000 பேரும் வராங்க. இதுல எதுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கூடன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகே. ரியல் எஸ்டேட்டா அப்ப நீங்க ஹெல்த் ரிலேட்டட் ஆனதுக்கு நல்ல ஒரு இது ஒன்று இருக்கு. அப்ப நீங்க ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா தெரியணுங்கிற அவசியம் இல்லை தானே. இப்போ நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட எனக்கு ஹெல்த் ரிலேட்டடான ஆர்டிக்கல் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே ஆர்டிக்கல் எழுதி தருவாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணால் நீங்கள் ஆர்டிக்கலை போட்டு அதை மேனேஜ் பண்ணி வியூஸ் எடுத்தீங்கன்னா சரி ஒரு 50,000 வியூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $1,000 மந்த்லி வந்தாலும் இந்த $1,000 ஒரு $500 எதுக்காக செலவழிச்சா நீங்கள் $500 நல்லா பிக்கப் பண்ணலாம். ஆனால் இதை உங்களுக்காக நீங்கள் கட்டி எழுப்புற மாதிரி இருக்கணுமா. ஓகே. எந்த ஒரு ஒர்க்குக்கும் டெடிகேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு இன்கம் ஸ்கீமை தான் தெரியும். இதை நீங்கள் அப் டெவலப் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். ஒரு ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஐடியாவை வச்சு உங்களை நீங்கள் பில்டப் பண்ணிக்கொள்ளுங்க. 100% இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த டெடிகேஷனோட நல்ல ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் எதையும் நீங்கள் குயிக் ரிச்சுங்கிற விஷயத்த மைண்ட்லேருந்து எடுத்துட்டு உங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்கீம் ஒன்று உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரியா. ஓகே. ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதே மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ ஆன்லைன் மணி மேக்கிங்க்கு நிறைய வேஸ்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே செய்யலை. அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நாங்கள் ரன் ஆக வேண்டி இருக்குதா. ஓகே. தேங்க்ஸ்.